பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வேலையே பயிரை மேயும் கதையாக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய போலீசார் சில சமயங்களில் கிரிமினல்களைப் போல நடக்கின்றனர். சென்னையைச் சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கல்லூரி மாணவியிடம் அராஜகமாக நடந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்த 20 வயது மாணவி என்ஜினியரிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது வகுப்பில் படிக்கும் மாணவருடன் கடந்த 29ஆம் தேதி இரவு பெசன்ட் நகர் பீச்சுக்கு காரில் சென்றார். ஒரு தெரு சந்திப்பில் காரை நிறுத்திவிட்டு காரின் பின் சீட்டில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது 30 வயது மதிக்கத்தக்க நபர் காரின் அருகே வந்தார். காருக்குள் டார்ச் அடித்தபடி உள்ளே எட்டி பார்த்துள்ளார். காரின் முன்கதவை திறந்து டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டார். நான் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறேன் என மாணவன் மாணவியிடம் அதிகார தோரணையில் சொன்னார். அடையாள அட்டையை அவர்களிடம் காட்டியபடி, இருட்டல காரை நிறுத்திட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என மிரட்டும் துணியில் விசாரணையை துவக்கினார். மாணவனும் மாணவியும் பயந்து போனார்கள். மாணவி அழத் துவங்கினார். நாங்க பேசிக் கொண்டிருந்தோம், அவ்வளவுதான் என்றனர். ஆனால் அந்த அதிகாரி விடவில்லை. உங்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று வழக்குப்பதிவு செஞ்சு உள்ளே தள்ளினாதா சரிப்பட்டு வருவீங்க என கூறியுள்ளார். மாணவனும் மாணவியும் கெஞ்சினர். அப்படின்னா பணம் கொடுங்க, வழக்கு போடாம விட்டுறேன் என அந்த நபர் இரக்கம் காட்டினார். மாணவனின் போனை செக் செய்தார். அவர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் இருந்தது. கல்லூரி மாணவி வங்கிக் கணக்கில் 3000 இருந்துள்ளது. ஜிபே மூலம் மாணவனுக்கு அந்த 3000 ரூபாயை அனுப்பும்படி அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார். மாணவன் பேங்க் அக்கவுண்டுக்கு மாணவி பணத்தை அனுப்பிய பிறகு காரை அந்த அதிகாரியை ஓட்டிச் சென்றார். பெசன்ட் நகர் 3வது பிரதான சாலையில் உள்ள IOB வங்கி ATM அருகே காரை நிறுத்தினார். போய் 8000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா என மாணவனிடம் சொன்னார். கல்லூரி மாணவனும் ATM-க்குள் சென்று பணத்தை எடுத்து வந்து அந்த போலீஸ் அதிகாரியிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு அந்த அதிகாரி பழைய இடத்திற்கே காரை ஓட்டிச் சென்றார். அதே இடத்தில் காரை நிறுத்திவிட்டு அங்கே நிறுத்தியிருந்த பைக்கில் சென்று விட்டார். அந்த அதிகாரி போன பிறகுதான் மாணவனிடம் அழுதபடி மாணவி ஒரு விஷயத்தை சொன்னார். நீ ATM-க்குள் சென்ற சமயத்தில் என்னிடம் அவன் அசிங்கமாக பேசினான், பாலியல் ரீதியாக அத்துமீறி நடந்து கொண்டான் என மாணவி கூறியதும் மாணவன் கோபமாகி கீழே இறங்கி அந்த போலீஸ் அதிகாரியை தேடினார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுவிடலாம் என மாணவியிடம் மாணவர் சொன்னார். பிறகு இருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றனர். வீட்டிற்கு போன மாணவிக்கு அந்த போலீஸ் அதிகாரி செய்த விஷயம் மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு முன்வர அழ ஆரம்பித்துள்ளார். என்ன ஏது என அவரது அக்கா விசாரித்த போதுதான் பெசன்ட் நகரில் காருக்குள் நடந்த விஷயத்தை சொன்னார். போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு பணத்தை பறித்ததோடு மட்டுமல்லாமல் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதை கேட்டு மாணவியின் குடும்பத்தினர் கொந்தளித்தனர். இது தொடர்பாக உடனடியாக மாணவியின் பெற்றோர் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். ATM-இல் இருந்து மாணவன் பணத்தை எடுத்து வந்து போலீஸ் அதிகாரியிடம் கொடுத்தது உண்மை என தெரிய வந்தது. ஆனால் அவர் போலீஸ் அதிகாரி அல்ல, போலீஸ்கார் ஜோசப், வயது 30 என தெரிய வந்தது. சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். தற்போது ஜோசப் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த உயரதிகாரி ஒருவர் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை கொண்டித்தோப்பு போலீஸ் குடியிருப்பில் வசித்து வருகிறார் என்பதையும் சாஸ்திரி நகர் போலீசார் கண்டுபிடித்தனர். லீவில் சென்னைக்கு வந்தபோது இந்த பணப்பறிப்பு வேலையை பார்த்துவிட்டு மறுபடியும் திருநெல்வேலிக்கு சென்றது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சாஸ்திரி நகர் போலீசார் திருநெல்வேலிக்கு சென்று ஜோசப்பை கைது செய்தனர். பணம் பறித்தல், பாலியல் ரீதியாக அத்துமீறுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதேபோல் எத்தனை பேரிடம் ஜோசப் கைவரிசை காட்டியுள்ளார் என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். பிறகு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவனை மிரட்டி பணம் பறித்துவிட்டு மாணவியிடம் போலீஸ்காரர் தவறாக நடந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்திலேயே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.